புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் பிபிஜி ராம்ஜி திட்டத்தை அறிமுக நிலையிலேயே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக குரல் எழுப்பியிருக்கிறது. எனினும் மக்கள் குரலை மதிக்காத ஒன்றிய அரசு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது. இந்த புதிய திட்டமானது மக்களின் தேவையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை. இது குறித்து நான் ஏற்கனவே மாண்புமிகு பிரதம அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 18/12/2025 அன்று கடிதம் எழுதியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புதிய வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட உள்ள உத்தேச ஒதுக்கீட்டின்படி வேலை வழங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தங்கள் அனுமதியோடு இப்பேரவையில் பின்வரும் தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு கேட்டு நான் முன்மொழிகிறேன்.